அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்துட்டு இந்த ரெட் கலர் காரில் வந்து விஜய் வந்து வருவார், வந்து ஒருத்தரை வந்து பயங்கரமாக தேடுவார். அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருப்பார். இந்த பிக்சர் வந்து நமக்கு நிறைய சேராச்சு. இது வந்து என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து அவர் மாஸ்க் போடாமல் தான் இருக்கார். அதுவும் அவரோட காரில் வந்திருக்காரு. இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இப்போ வந்து அவரோட காரில் வந்ததுனால பசுபதி இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் வந்து வேறு காரில் வராரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த காரில் வரும்போது இப்போ காவேரி வந்து குமரன் வந்து சொன்னோடனே வந்து காவேரி வந்து உடனே விஜய்க்கு கால் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் காவேரிக்கிட்ட, ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவார். இப்போ அதே தான் விஜய் அது காவேரி ஒரு ஆர்வ கோளாறுனா அதை விட குமரன் ஒரு ஆர்வ கோளாறு. வீட்டுக்கு தானே வந்துக்கிட்டு இருக்க, வீட்டில் வந்து சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறது இல்லாமல் கால் பண்ணி சொல்லிட்டாரு. அங்கே வந்து பசுபதி வந்து ஃபோனை எடுத்துட்டாரு. அது ஃபோன் அவர் கைக்கு போயிடுச்சு. இப்போ காவேரி வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. அதில் வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ அவங்க வந்து வேறு பிளானை பண்ணுறாங்க. வேறு பிளானை போட்டு அவங்க வந்து இப்போ மாஸ்க் போட்டு வரார் இல்லையா, அந்த இது போயிட்டுருக்கு. இப்போ இந்த கார் சீனை பற்றி பேசணும் அப்படின்னா, அங்கே வந்து பயங்கர பரபரப்பாக சோலோவாக அவர் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து பசுபதியை பார்த்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கு காரணமா அப்படின்னு கேட்டு அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து 2 பேர்த்துக்குமே பயங்கரமாக சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து வந்திருக்கு. இது உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே காஸ்டியூமில் தான் வந்து இருக்கார். அந்த இதில் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால வந்து டிஷர்ட்டோடு இருக்கார். அந்த காஸ்டியூம்லேயே நமக்கு வந்து நாளைக்கு எபிசோடு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஜயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு செம்மையாக இருக்குங்க. டிஷர்ட்டு முந்தானாத்திக்கு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு, நேத்திக்கு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு, இன்றைக்கி ப்ரொமோவில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படிங்கிறதான் நம்ம விஜய் எது பண்ணாலும் நம்ம ரசிப்போம் அப்படிங்கிறது.